ஹை டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீக்லி நியூ ஸ்கின் பேம்பரிங் ரூட்டீன் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ல் வந்துட்டு என்னோடய ஃபேஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ரொட்டீன் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃபேஸ் வந்துட்டு நல்லாவே க்ளீன் ஆகும் அண்ட் டர்ட் எல்லாமே நல்லா வந்துட்டு போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஸ்டீம் வந்து பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசானில் விற்கிற அந்த ஒரு ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நார்மலாக வாட்டர் வந்துட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நான் வந்துட்டு ஒரு விட்டமின் சி மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றக்காக இந்த ஒரு ஆரஞ்சு பீல் வந்துட்டு நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக லெமன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மின்ட் இருக்கு இல்லையா, புதினா லீஃப், அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா ரெஃப்ரெஷிங்காகவே இருக்கும். அண்ட் நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு ஆரஞ்சு பீல் இருந்தனால நான் இது யூஸ் பண்ணிவிட்டேன். அதுவுமே நீங்கள் ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 4-5 பீஸ் மட்டும் இருந்தாலே வந்துட்டு போதும். நான் வந்து ஸ்மால் பீசஸ் வந்து ஒரு 6 to 7 தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes வந்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஆவி பிடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீக்லி ரொட்டீன், இது வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பண்ணும் போதே உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே நல்லா அந்த ஸ்வெட் மூலமாக கிளியர் ஆகி வந்துடும். அண்ட் அதனாலே உங்கள் ஸ்கின் பார்க்க நல்லா க்ளோவிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அடிக்கடி பிம்பிள்ஸ் வரது எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிடும். என்னதான் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணாலும் வந்துட்டு இந்த போர்ஸில் இருக்க டர்ட் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு க்ளீன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணும் போது அந்த போர்ஸ்குள்ளே போய்ட்டு டீப்பாக வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால நம்ம ஃபேஸ் நல்லாவே க்ளோவிங்காக இருக்கும் அண்ட் க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஒரு வாட்டர் வந்துட்டு நீங்கள் கிளாத் வச்சு துடைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. அது அப்படியே வந்துட்டு லீவ் பண்ணிடுங்க, அது அப்படியே காஞ்சிரும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டிருப்பேன். அண்ட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற என்ன ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் உங்கள் ஃபேஸுக்குன்னு தனியாக செட் ஆகும் இல்லையா, அந்த ஃபேஸ் பேக் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் நான் வந்து இன்றைக்கி வந்து முல்தானி மெட்டியும் அண்ட் கடலை மாவும் ஆட் பண்ணி நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கர்ட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் போடணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்டீம் பண்ணக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் போடும்போது நல்ல ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் நார்மலாக நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீம்லாம் பண்ணி ஃபேஸ் பேக் போடுறதும் ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நார்மலாக நம்ம ஃபேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம வந்துட்டு ஃபேஸ் பேக் வந்து போட்டுருவோம். அண்ட் இப்போ வந்து ரொம்ப டீப்பாக வந்து க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேஸ் பேக்கோட ரிசல்ட் எல்லாமே. அண்ட் இந்த ஒரு ருட்டீனே வந்துட்டு உங்களுக்கு போதும். உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வரதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன் தான் அது. ஸோ இதை ரெகுலராக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் பார்க்கறதுக்கே நல்லா க்ளோவிங் ஸ்கின்னாக வந்துட்டு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ருட்டீன் பண்ணாலும் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறது ஒரு மாய்ஸ்சரைசரில் தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இன்றைக்கும் சேம் நான் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய புது ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷிங்காக வந்துட்டு ஃபீல் ஆகுது. பிகாஸ் என்னோடய ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குன்றது எனக்கு நல்லாவே வந்துட்டு ஃபீல் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவிங்காக பிரைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். அண்ட்